Hello friends, welcome back to our channel. உங்களுக்கு தலைமுடி அடர்த்தியாக நீளமாக வளர வேண்டுமா? வெந்தயத்தையும் செம்பருத்தி பூவையும் இப்படி யூஸ் பண்ணுங்க. உங்களுடைய கூந்தல் அடர்த்தியாக நீளமாக கண்டிப்பாக வளரும். வெந்தயத்தை கொண்டு வெந்தய முடி மாஸ்க், வெந்தயம் மற்றும் தயிர் ஹேர் மாஸ்க், வெந்தய எண்ணெய் மற்றும் செம்பருத்தி பூவை கொண்டு செம்பருத்தி மற்றும் வெந்தயம் கண்டிஷனிங் ஹேர் பேக் மற்றும் செம்பருத்தி முடி எண்ணெய் இதை எப்படி நம்ம பண்ணணும், எப்படி பயன்படுத்த வேண்டும், இதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். உங்களுடைய ஆதரவு இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய சேனல் படிப்படியாக வளரும். லெட்ஸ் என்டர் இன்டு த வீடியோ. தலைமுடி நீளமாக அடர் கருப்பு நிறத்தில் அடர்த்தியாக வளர வேண்டுமா? இயற்கையின் வரப்பிரசாதமான செம்பருத்தி பூ மற்றும் வெந்தயத்தை கலந்து இந்த வழிகளில் பயன்படுத்தினால் தலைமுடி நீளமாகவும் அடர்த்தியாகவும் வளர தொடங்கும். நீளமான அடர்த்தியான தலைமுடியை யாருக்கு தான் பிடிக்காது? கூந்தல் பெண்களுக்கு அழகு சேர்க்கிறது. எனவே ஆரோக்கியமான கூந்தலை பெற பெண்கள் பல வகையான விலையுயர்ந்த கூந்தல் பொருட்களை பயன்படுத்துகின்றனர். ஆனால் அது நல்ல பலனை தந்தாலும் நீண்ட நாள் நீடிக்காது. எனவே ஆயுர்வேதத்தில் கூறப்பட்டுள்ள வெந்தயத்தையும் செம்பருத்தி பூவையும் இந்த முறையில் பயன்படுத்தினால் தலைமுடி அடர்த்தியாகவும் நீளமாகவும் ஆரோக்கியமாகவும் வளரும். வெந்தயம் மற்றும் செம்பருத்தி ஆகியவை ஆரோக்கியமான கூந்தலுக்கு ஆயுர்வேதத்தில் பயன்படுத்தப்படும் இரண்டு முக்கிய பொருட்கள் ஆகும். அவை நீண்ட காலமாக உச்சந்தலையின் ஊட்டச்சத்து, முடி வளர்ச்சி, முடி வேர்களை வலுப்படுத்துதல் மற்றும் ஒட்டுமொத்த முடி ஆரோக்கியத்திற்காக பயன்படுத்தப்படுகின்றன. முதலாவது வெந்தயம். இந்தியாவில் பொதுவாக மசாலா பொருட்களில் பயன்படுத்தப்படும் வெந்தயம் புரோட்டீன், விட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் மினரல்ஸ் மிகவும் நிறைந்துள்ளன. இது முடிக்கு பல வகைகளில் நன்மை பயக்கும். வெந்தயத்தில் புரோட்டீன் மற்றும் நிக்கோட்டினிக் ஆசிட் உள்ளது. இது மயிர்கால்களை வலுப்படுத்தவும், முடி உதிர்வை குறைக்கவும் மற்றும் முனைகள் பிளவுபடுவதை தடுக்கவும் உதவுகிறது. இது உச்சந்தலையில் இரத்த ஓட்டத்தை அதிகரித்து முடி வளர்ச்சிக்கு உதவுகிறது மற்றும் முடி உதிர்வை குறைக்கிறது. வெந்தயத்தில் பல பூஞ்சை எதிர்ப்பு தட் இஸ் ஆன்டி ஃபங்கல் மற்றும் அலர்ஜி எதிர்ப்பு ஆன்டி அலர்ஜிக் பண்புகள் உள்ளன. அவை உச்சந்தலையை குளிர்வித்து பொடுகை குறைக்கின்றன. முதலாவது வெந்தய முடி மாஸ்க் எவ்வாறு செய்ய வேண்டும் என்று பார்த்தால், 3 டேபிள் ஸ்பூன் வெந்தய விதைகளை சிறிது தண்ணீரில் இரவு முழுவதும் ஊற வைத்து மறுநாள் காலையில் இந்த விதைகளை அதே தண்ணீரில் அரைத்து பேஸ்ட் செய்து தலைமுடிக்கு எண்ணெய் தடவிய பின் இந்த பேஸ்டை உச்சந்தலையில் மற்றும் முடியின் நீளம் முழுவதும் தடவி ஷவர் கேப் போட்டு மூடி வைக்க வேண்டும். சுமார் 30 நிமிடங்கள் கழித்து மூலிகை ஷாம்பு, ஹெர்பல் ஷாம்பு அல்லது ஹேர் பவுடரை பயன்படுத்தி முடியை கழுவ வேண்டும். தேவைப்பட்டால் கண்டிஷனரையும் பயன்படுத்தலாம். பின் தலைமுடியை டவல் கொண்டு துடைத்து அகலமான பல் வேப்பம்பூ சீப்பை பயன்படுத்தி முடியை சீவ வேண்டும். இரண்டாவது வெந்தயம் மற்றும் தயிர் ஹேர் மாஸ்க். 1 டேபிள் ஸ்பூன் வெந்தய பொடியை 4 டேபிள் ஸ்பூன் தயிருடன் கலந்து ஹேர் மாஸ்க் தயாரித்து பின் அதை தலைமுடி மற்றும் உச்சந்தலையில் தடவி 30 நிமிடங்கள் கழித்து குளிக்க வேண்டும். இவ்வாறு செய்தால் நல்ல பலன் கிடைக்கும். மூன்றாவதாக வெந்தய எண்ணெய். 1/2 கப் தேங்காய் எண்ணெயை சூடாக்கி அதில் 1 ஸ்பூன் வெந்தயத்தை நன்றாக அரைத்து குறைந்த தீயில் சுமார் 20 to 30 நிமிடங்கள் கொதிக்க விட வேண்டும். ஆறிய பிறகு வடிகட்டி கண்ணாடி பாட்டிலில் சேமித்து வைக்கலாம். இந்த எண்ணெயை வாரம் 2 முறை தடவி இரவு முழுவதும் அப்படியே விட்டுவிட வேண்டும். மறுநாள் மைல்டு ஷாம்பு தட் இஸ் ஹெர்பல் ஷாம்பு பயன்படுத்தி குளிக்க வேண்டும். இவ்வாறாக செய்தால் நல்ல பலன் கிடைக்கும். மற்றும் ஹேர் கண்டிஷனரையும் பயன்படுத்தலாம். இரண்டாவது செம்பருத்தியை கொண்டு எப்படி என்னென்ன ஹேர் மாஸ்க், என்னென்ன எண்ணெய்கள் செய்யலாம் என்று பார்க்கும்போது, செம்பருத்தி பூக்கள் மற்றும் அதன் இலைகள் ஆயுர்வேதத்தில் பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகின்றன. ஏனெனில் அவை முடியை வளர்க்கின்றன. செம்பருத்தியில் விட்டமின் ஏ மற்றும் விட்டமின் சி நிறைந்துள்ளது. இது முடி வளர்ச்சிக்கு நன்மை பயக்கும். இது உச்சந்தலையில் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகிறது. செம்பருத்தி இதழ்கள் மற்றும் இலைகள் முடியை மென்மையாகவும் மிருதுவாகவும் பளபளப்பாகவும் மாற்றும். இயற்கையான கண்டிஷனிங் பண்புகளையும் கொண்டுள்ளது. மேலும் செம்பருத்தியில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் பண்புகள் முடி முன்கூட்டியே நரைப்பதை தடுக்க உதவுகிறது. இது வீக்கத்தை குறைக்கவும் உச்சந்தலையில் நீரேற்றம் செய்யவும் உதவுகிறது. இதனால் அரிப்பு மற்றும் பொடுகு போன்ற பிரச்சனைகள் வராது. செம்பருத்தி மற்றும் வெந்தயம் கண்டிஷனிங் ஹேர் பேக் எவ்வாறு செய்ய வேண்டும் என்று பார்க்கலாம். இப்போது 1 தேக்கரண்டி வெந்தயத்தை இரவு முழுவதும் ஊற வைத்து அடுத்த நாள் ஊற வைத்த வெந்தய விதையில் சில செம்பருத்தி பூக்கள் மற்றும் இலைகளை சேர்த்து மென்மையான பேஸ்டாக அரைத்து அதை தலைமுடியில் தடவி காய்ந்த பின் குளித்து வர வேண்டும்.
வாரத்திற்கு ஒரு முறையாவது இவ்வாறு நாம் செய்து வந்தால் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். இவ்வாறு வீட்டில் எளிதாக கிடைக்கும் வெந்தயம் மற்றும் செம்பருத்தி இலைகள் மற்றும் பூக்களை பயன்படுத்தி தலைமுடியின் அழகை அதிகரிக்கலாம். இது நீண்ட மிருதுவான மற்றும் ஆரோக்கியமான முடியை கொடுக்கும். அடுத்து செம்பருத்தி முடி எண்ணெய் எவ்வாறு தயாரிக்க வேண்டும் என்று பார்க்கலாம். சுமார் 5 to 7 செம்பருத்தி பூக்கள் மற்றும் சில இலைகளை தேங்காய் எண்ணெய் அல்லது எள் எண்ணெயில் சில நிமிடங்கள் குறைந்த தீயில் சூடாக்கி ஆறவிட வேண்டும். இந்த எண்ணெயை வடிகட்டி தலைமுடிக்கு தொடர்ந்து மசாஜ் செய்ய வேண்டும். 1 கப் செம்பருத்தி இதழ்கள் அல்லது இலைகளை கலந்து பேஸ்ட் செய்து அதை உச்சந்தலையில் மற்றும் முடியில் தடவி சுமார் 30 நிமிடங்கள் 30 மினிட்ஸ் கழித்து பின்னர் மூலிகை ஷாம்பு ஹெர்பல் ஷாம்பு கொண்டு நன்றாக குளிக்க வேண்டும். இவ்வாறு செய்தால் முடி நன்றாக வளரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு சொல்லி நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் இமிடியேட்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். எனக்கும் உங்களுடைய ஆதரவு இருந்தால் மட்டும் தான் நம்மளுடைய சேனலும் படிப்படியாக வளரும். கமெண்ட் எது இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. வீடியோக்கு ஒரு லைக் போட்டீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you in the next video. Bye.